Please subscribe Sadhguru Sai Creations. நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு நரம்பு தளர்ச்சி இருக்கிற மாதிரி இருக்குது. இது அப்படியே ஸ்ட்ரைட்டாக எரெக்ஷன் ப்ராப்ளம். ஸோ விரைப்புத்தன்மை குறைபாடு இருக்கிறது, விந்தணுக்கள் எண்ணிக்கை குறைபாடு, இந்த மாதிரியான உடல் சார்ந்து வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வு? உடலில் இருக்கக்கூடிய அதிகமான பித்தம், ஸோ கல்லீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், இது சரியாகிறதுக்கு இந்த மூலிகை ரொம்ப ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் முக்கியமாக ஹைட்ரோசில் பிரச்சனை இருந்தாலும், ப்ரோஸ்டேட் கிளாண்ட் என்லார்ஜ்மெண்ட் இருந்தாலும் இந்த மூலிகையை நம்ம பயன்படுத்திட்டு வரலாம். ஒரு மண்டலம், ஒரு 48 நாட்கள் இதை தொடர்ந்து எடுத்துகிட்டு திரும்பவும் செமன் அனலைஸ் பண்ணி பார்க்கும்பொழுது விந்தணுக்கள் எண்ணிக்கை நமக்கு அதிகரிக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இதை நம்ம தொடர்ந்து பயன்படுத்தும் பொழுது உடல் எடையும் நமக்கு அதிகரிக்குது. சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். ஸோ ஆண்களை பொறுத்த வரைக்கும் சில பிரச்சனைகள் உடலில் இருக்கும். இதற்கு என்னதான் தீர்வு? ஒரு சிலர் பார்த்தோம்னா வயதிற்கேற்ற உடல் எடை இல்லை. ஸோ இந்த பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ எவ்வளவு சாப்பிட்டாலும் நான் ரொம்ப ஒல்லியாகவே இருக்கேனே, வெயிட் இன்க்ரீஸ் ஆகவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து முக்கியமான ஒரு விஷயம் பாடி ஹீட். ஸோ அதிகமான உடல் உஷ்ணம் நிறைய ஆண்களுக்கு இதை நம்ம பார்க்குறோம். அதற்கு அடுத்ததாக பார்த்தோம்னா நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள். நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு நரம்பு தளர்ச்சி இருக்கிற மாதிரி இருக்குது. இது அப்படியே ஸ்ட்ரைட்டாக எரெக்ஷன் ப்ராப்ளம். ஸோ விரைப்புத்தன்மை குறைபாடு இருக்கிறது, விந்தணுக்கள் எண்ணிக்கை குறைபாடு, இந்த மாதிரியான உடல் சார்ந்து வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வு? ஸோ உடல் உஷ்ணம் இருந்தாவே, அதிகமான உடல் உஷ்ணம் இருந்தாலே டைஜஷன் ப்ராப்பராக இருக்காது. அடுத்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவின் சத்துக்கள் உடலில் சேராமல் இருக்கும். ஸோ இன்டெஸ்டைனில் சரியான முறையில் அது அப்சார்ப்ஷன் நடக்காது. ஸோ அதனாலேயும் என்ன ஆகுனா வெயிட் கெயின் ஆகாமல் இருக்கும். நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை நடந்துகிட்ருக்கு. ஸோ இதனால் உடல் உஷ்ணத்தினாலேயும் என்ன ஆகுனா ஸ்பெர்ம் கவுண்ட் குறைவாக இருக்கிறது. ஸோ ஃபெர்டிலிட்டி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம் ஏற்படுது. ஸோ செமன் அனலைஸ் பண்ணி பார்க்கும்பொழுது கவுண்ட் குறைவாக இருக்குது, இல்லைங்க மொட்டிலிட்டி குறைவாக இருக்குது. ஸோ விந்தோட எண்ணிக்கை குறைவாக இருக்கும். நிறைய பேருக்கு வாட்டரி செமன் அப்படின்ற பிரச்சனை இருக்கும். ஸோ நீர்த்த விந்து. ஸோ இதுக்கு இந்த நீர்த்த விந்து இருந்தது அப்படின்னாவே உடலில் அதிகமான உஷ்ணம் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ எலும்புகள் நரம்புகள் சார்ந்த பிரச்சனையும் இதனால் ஏற்படலாம். அப்போ பேசிக்காக எல்லாத்துக்கும் காரணமாக இருப்பது உடல் உஷ்ணம். இந்த உடல் உஷ்ணத்தை நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணலாம்? ஸோ நார்மலாக நம்ம உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணத்தை மெயின்டைன் பண்ணாவே உடல் எடை அதிகரிக்கிறது, நம்ம சாப்பிட்ற உணவு அப்சார்ப்ஷன் சரியாக நடக்கிறது, அதாவது உணவின் சத்துக்கள் உடலில் போய் சேர்றது, இந்த மாதிரி ஆண்மை குறைபாடு பிரச்சனையும் நமக்கு சரி செய்யப்படுது. இதற்கு பேசிக்காக நம்ம என்ன பண்ணலான்னா நல்லெண்ணெய். ஸோ நல்லெண்ணெய் குளியல் ரொம்ப முக்கியம். இதில் முக்கியமாக அந்த நல்லெண்ணெயில் இந்த மூலிகை சேர்த்து, ஸோ நைட்டே இந்த மூலிகையை எண்ணெயில் போட்டு ஒரு நாள் இரவு முழுவதும் இருந்துட்டு காலையில் இந்த எண்ணெயை நம்ம யூஸ் பண்ணி குளிக்கும்பொழுது உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணம் நமக்கு தனியுது. அந்த மூலிகை தான் கீழாநெல்லி. ரொம்ப ஈஸியாக நமக்கு கிடைக்கக்கூடியது. கீழாநெல்லியை எடுத்து நல்லா 1-2 நம்ம தட்டிடணும். நல்லா நசுக்கிட்டு ஒரு கைப்பிடி அளவு கீழாநெல்லியை போட்டு செம்பு பாத்திரத்தில் போட்டுட்டு இது நம்ம நல்லெண்ணெயும் இதனோட சேர்த்து மூடி வச்சிடணும். ஸோ இரவு முழுவதும் அது அப்படியே இருக்கலாம், ஒரு 2 நாள் கூட இருக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ அதுக்கப்புறம் அந்த எண்ணெயை நம்ம உடலில் அப்ளை பண்ணிவிட்டு குளிக்கும்போது உடல் சூடு நமக்கு தனிய ஆரம்பிக்கும். ஸோ நிறைய பேருக்கு உடல் சூடு இருந்து ஸோ அது தனியறதுக்கு நம்ம கீழாநெல்லி நல்லெண்ணெயில் போட்டு ஒரு நாள் கழித்து நம்ம எண்ணெய் குளியல் எடுத்துகிட்டு வரலாம். அதற்கு அடுத்தது முக்கியமாக பார்த்தோம்னா இந்த மூலிகையை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அறுவதா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூலிகை, இதோட பொட்டானிக்கல் நேம் ரூட்டா கிராவியோலன்ஸ். இந்த மூலிகை பார்த்தோன்னா ஒரு ஸ்பெஷலாக இதுலேருந்து ஒரு ஸ்மெல் வரும். ஸோ அதை வச்சே நம்ம கண்டுபிடிக்கலாம். சின்ன சின்ன எல்லோ கலர் ஃப்ளவர்ஸ் இருக்கும். ஸோ இதனோட பொடி நம்ம யூஸ் பண்ணணும். எதற்குனா உடலில் இருக்கக்கூடிய அதிகமான பித்தம், ஸோ கல்லீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், இது சரியாகிறதுக்கு இந்த மூலிகை ரொம்ப ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அப்போ உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணத்தை தணிப்பதற்கு, பித்தத்தை தணிப்பதற்கு அறுவதா அப்படின்னு சொல்லக்கூடிய சதாப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகை பொடியை நம்ம பயன்படுத்தலாம். சரி, இந்த மூலிகை பொடியை எந்தெந்த மூலிகையோடு சேர்த்து பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இந்த அறுவதா பொடி நம்ம எடுத்து வச்சுக்கணும். இதனோட பார்த்தோம்னா ஓரிதழ் தாமரை. ஸோ ஓரிதழ் தாமரை பொடியும் நமக்கு தேவைப்படுது.
கொஞ்சமாக நமக்கு ஜாதிக்காய் பொடி. ஸோ அருவதா பொடி வந்து நமக்கு 100 கிராம்னா, ஒரு இத தாமரை 50 கிராம் எடுக்கணும். இதனோட ஜாதிக்காய் வெறும் 5 கிராம் தான் எடுக்கணும், அதிகமாக எடுக்கக்கூடாது, 5 கிராம். ஸோ இதை 3 நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம குடிக்கணும். இது வந்து தேங்காய் பாலோடு மிக்ஸ் பண்ணி குடிக்கும்போது அதிகமான பலன் நமக்கு கிடைக்குது. இல்லைனா பசும்பாலையும் ஒரு நாளைக்கு 2 வேளை ஆண்கள் பயன்படுத்தலாம். ஸோ இதில் முக்கியமாக ஹைட்ரோசில் பிரச்சனை இருந்தாலும், ப்ரோஸ்டேட் கிளாண்ட் என்லார்ஜ்மெண்ட் இருந்தாலும் இந்த மூலிகையை நம்ம பயன்படுத்திட்டு வரலாம். ஸோ இந்த பொடியை தொடர்ந்து 1 மாதம் நம்ம பயன்படுத்தும் போதே நல்ல ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். ஸோ தவறாமல் வாரம் ஒரு முறை நான் சொன்ன மாதிரி கீழாநெல்லியை எண்ணெயில் போட்டு அந்த எண்ணெயை பயன்படுத்தி தலைக்கு குளிக்கணும். இந்த அறுபதாம் மூலிகை பார்த்தோம்னா பேசிக்காக நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. ஸோ எரெக்ஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இதை பயன்படுத்தும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நமக்கு குணமாகுது. தசைகள் இறுக்கமடையும். எலும்புகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் இதை பயன்படுத்தலாம். நல்லா பசியும் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பசி எடுத்து உணவை நல்லா சாப்பிடும்போது உடலில் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு நல்லா அப்சார்ப்ஷன் ஆக ஆரம்பிக்கும். ஒரு மண்டலம் ஒரு 48 நாட்கள் இதை தொடர்ந்து எடுத்துகிட்டு திரும்பவும் செமன் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது விந்தணுக்கள் எண்ணிக்கை நமக்கு அதிகரிக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இதை நம்ம தொடர்ந்து பயன்படுத்தும்போது உடல் எடையும் நமக்கு அதிகரிக்குது. ஸோ இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.